நீங்க எனக்காக இப்பவே ஒரு காரியம் பண்ணணும். என்ன? உடனே மகேஷ் சாருக்கு போன போட்டு நானும் அன்பும் காதலிக்கிற விஷயத்த சொல்லுங்க. இப்பவே வா. ஆமா மேடம், இப்பவே சொல்லுங்க. நீயும் அன்பும் உங்க காதலை பத்தி என்கிட்ட சொன்னதே என்னால தாங்கிக்க முடியல ஆனந்தி. நானே இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வர முடியாம தான் இருக்கேன். அதுக்குள்ள மகேஷ் கிட்ட சொல்ல சொன்னா எப்படி ஆனந்தி? கொஞ்சம் டைம் கொடு. அதுக்குள்ள இன்னும் எனக்கு என்ன கொடுமையெல்லாம் நடக்கும்னு தெரியலையே மேடம். இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு நடக்கிற அசிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுதான் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல மேடம். இப்ப நடக்க வேண்டியது மகேஷ் சார் கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது. தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆனந்தி, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. மகேஷ் இப்ப 2 நாளா தான் சந்தோஷமா நார்மலா இருக்கான். மறுபடியும் போய் அன்பும் ஆனந்தியும் காதலிக்கிறாங்க, நீ அவங்க லைஃப விட்டு போன்னு சொன்னா மகேஷால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? ரொம்ப கோவப்படுவான். அப்புறம் அவன் கண்ட்ரோல்ல மீறி போயிடுவான். யார் பேச்சையும் அவன் கேட்க மாட்டான். அதையெல்லாம் யோசிக்கவே எனக்கு பயமா இருக்கு. மகேஷ் இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சந்தோஷமா இருக்கிறான்னா அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். நீ விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நான் தடுத்திருந்திருப்பேன் ஆனந்தி. ஆனா இப்போ எல்லாமே கைய மீறி போற நேரத்துல உடனே நிறுத்த சொல்றதுங்கிறது வேகமா ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின் உடனே சடன் பிரேக் போட்டு நிறுத்துறதுக்கு சமம். அதனால எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படும்னு எனக்கு தெரியாது ஆனந்தி. மகேஷ் சார் படுற வேதனைய பத்திதே அன்புக்கும் உங்களுக்கும் கவலையாவே இருக்குது. நான் இங்க ஒருத்தி மனசுல ஒருத்தரை நேசிச்சுக்கிட்டு வேற ஒருத்தவர்தே உனக்கு சொந்தமானவர்னு ஊரே சொல்றத கேட்டு மருகி சாவறத பத்தி கவலையே இல்லல்ல. ஏன் ஆனந்தி இப்படி எல்லாம் பேசுற? உன் நிலைமையை என்ன தவிர யாரால புரிஞ்சுக்க முடியும் சொல்லு? என்னைய நீங்க புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கையில தானே எல்லா உண்மையும் சொன்னேன். ஆனா நீங்க மகேஷ் சார் படுற வேதனைய பத்திதே பெருசா பேசுறீங்க. ஐயோ, அப்படி இல்ல ஆனந்தி. இப்ப பேசுறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, உனக்காக மகேஷ் கிட்ட நான் பேசுறேன். இப்பவே மகேஷ் சாருக்கு போன போட்டு நாளைக்கு இங்க வா, நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க. என் கண்ணு முன்னாடி நாளைக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும். மகேஷ் தான் கால் பண்றான். நல்லதா போச்சு, பேசுங்க. சொல்லு மகேஷ். ஹலோ மேம், சும்மா உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணேன். ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னு கேளுங்க. ஏன் மகேஷ்? மாம் இன்னைக்கு கம்பெனில எல்லாரும் முன்னாடியும் ஆனந்தி தான் என் மருமகன் அனௌன்ஸ் பண்ணி பயங்கரமா என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஓ, அப்படியா? நான் இவ்ளோ பெரிய விஷயம் சொல்றேன், நீங்க ரொம்ப நார்மலா ஓ அப்படியான்னு கேக்குறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? யா, ஐ அம் ஆல் ரைட். மகேஷ், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. அது போன்ல சொன்னா நல்லா இருக்காது. நீ நேர்ல வாயே, நான் நேரடியா உன்கிட்ட பேசுறேன். நாளைக்கு காலையில ஹாஸ்டலுக்கு வரியா? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆனந்தி கிட்ட ஏதாவது பாசிட்டிவ் சைன் தெரிஞ்சுதா? அத பத்தியா? இல்ல, நாளைக்கு எப்படி இங்க வருவல்ல, நான் சொல்றேன். ஓகே, நாளைக்கு மார்னிங் நான் அங்க இருப்பேன். குட் நைட் மேம். குட் நைட். சொல்லிட்டேன், நாளைக்கு மகேஷ் வரட்டும், பேசுறேன்.